அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் அஸ்வினி முதல் இது வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் வரை பலன்கள் பதிஞ்சுக்கிட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் துல்லியமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எனக்கு யாரெல்லாம் குருமார்களாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு இந்த கட்டுரையை நான் ஆரம்பிக்கின்றேன். விசாக நட்சத்திரத்தில் சந்திரன், அதாவது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இளமையான தோற்றம் இருக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து வயசு தெரியாது. எவ்வளோ வயசு கூட அவங்க வயசு குறைஞ்சவங்க மாதிரியே தோற்றம் இருக்கும். அது மாதிரி புத்திசாலித்தனம் அதிகம். அதே மாதிரி கற்பூர புத்தியும் அதிகங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு. ஒன்றை டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. கோபம் மட்டும் அதிகமாக வரும். கோபமும் வரும், பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு பிடிவாத குணம் இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அல்லது ஒன்றை அடைய முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அடம் பிடிச்சி ரொம்ப கோவிச்சுக்கிட்டு அடம் பிடிச்சி அதை எப்படியாவது காரியம் சாதிச்சிருவாங்க. கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு. லவ் மேரேஜை முடித்தா அது ஒரு இயற்கையான பரிகாரம். சிலவங்களுக்கு லவ் பண்ணுறாங்க விசாக நட்சத்திரக்காரங்க அப்படின்னா அவங்க லவ் மேரேஜை முடித்தா அதுவே ஒரு இயற்கையான பரிகாரம் ஆயிரும். இல்லை அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் ஒன்று பிரச்சனை இருக்கும், அல்லது ஆண் வாரிசு பிரச்சனை இருக்கும். ஆண் குழந்தை சம்மந்தமான மனக்கவலை, ஆண் வாரிசு இல்லாமல் போகிறது, பெண் வாரிசு அமையிறது, அந்த மாதிரி ஆண் வாரிசு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை, அப்படி இல்லைன்னா ஆண் வாரிசு சம்மந்தமான பிரச்சனை. அது மாதிரி விசாக நட்சத்திரக்காரங்க மொட்டை மாடியில் அதிகமாக இருக்க விரும்புவாங்க. மாடி வீட்டில் தங்க விரும்புவாங்க. லாஜிக் சிம்பிள் தாங்க. முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவருடைய கோயில்கள் பாருங்கள் மலை மேலே தான் இருக்கும். அதனால் இவங்க உயரத்தில் இருக்க விரும்புவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய செயல்களுமே உயரத்தில் இருக்க தான் விரும்புவாங்க. அதாவது டாப்பில் இருக்கணும், எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு வேலை செய்கிறது 10ஓட 11 ஆளாக நம்ம வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. டாப்பில் ஒரு துறையில் எடுத்துக்கிட்டால் அதை டாப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க. இது விசாக நட்சத்திரக்காரங்க. புத்தக பிரியர்கள், புத்தகத்தை ரொம்ப விரும்பி படிப்பாங்க, புத்தகங்கள் ரொம்ப விரும்புவாங்க. இவங்க புத்தகம் எழுதுனா அதில் வெற்றியும் பெறுவாங்க. இந்த விசாக நட்சத்திரக்காரங்க புத்தகம் விரும்பிகளாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மனசு அடிக்கடி வேதனையோடையும் மனசு ஏதாவது நினச்சி மனசு கஷ்டப்படும், கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு அடிக்கடி வரும். அப்படி இருக்கிறப்போ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்படி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அவங்க அவங்க அம்மாவை நினச்சா போதும், அவங்க அம்மா கையால் ஆசீர்வாதம் வாங்கினா போதும். அவங்க அம்மாவை நினச்சி அவங்க அம்மா கையால் தொட்ட பொருட்களை, ஒரு விபூதி கூட அம்மா அந்த திருநார் எடுத்தாமா தாளில் மடிச்சுதாமான்னு சொல்லி அம்மா கையால் வாங்கின விபூதியை நெத்தியில் வச்சுட்டு வந்தானாலே கண்டிப்பாக அந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மன விரக்தி, மன வெறுப்பு, மனம் சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி அடிக்கடி வெக்ஸ் ஆகிறது அதெல்லாம் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க அதுலேருந்து மீண்டு வருவீங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள், அனுபவத்தில் சக்ஸஸாக இருக்கும். எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. இந்த விசாக நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் இவங்க அதிர்ஷ்டம் பெறணும், வாழ்க்கையில் மேலும் உயரணும் அப்படின்னா இவங்களுக்கு கண்கண்ட தெய்வங்கள் 2 பேர் தான். அது வேறு யாரும் இல்லை, இவர்களை பெற்ற தாய் தகப்பன் தான் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு. அதிலும் குறிப்பாக தாயோடைய அருளை இப்போ வாங்கணும். தாயிட்டேருந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு இவங்க அதை பயன்படுத்தணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்கூல் பிடிக்கிறவங்களா இருக்கீங்க, அல்லது காலேஜ் படிக்கக்கூடிய டீனேஜ் பசங்களாக இருக்கிறீங்க விசாக நட்சத்திரக்காரங்க அப்படின்னா உங்கள் அம்மா கையால் பேனா வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பரீட்சையில் நல்லா எழுதுவீங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் வேலைக்கு தேடுறவங்க, வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்க, ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுத போகிறவங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு ட்ரை பண்ணுறவங்கலாம் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க அம்மா கையால் ஒரு அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா கையால் ஒரு பேனா பென்சில் வாங்கிட்டு போய் அந்த பேனா பென்சிலை வச்சு எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதையும் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல அனுபவத்தில் நல்லா இருக்குங்க. அதாவது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் ஒரு விஷயம். ஆனால் கண்டிப்பாக அது பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற கொஷின்ஸ் வர்றது,
அதே போல் சிறப்பாக நல்ல ஷார்ப் மைண்டோட அந்த பரீட்சையை எழுதுறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த பேனா பென்சில். சரிங்களா? பயன்படுத்தி பாருங்கள், வெற்றியே கிடைக்கும். அடுத்ததாக விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்து அனுச நட்சத்திரத்துடன் பதிவை தொடங்குகிறேன். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.